அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீண்டும் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையில் எந்த நேரத்திலும் ஒரு மோதல் வெடிக்கலாம் என்று எதிர்பார்க்கும் சூழ்நிலையில் அமெரிக்கா சீனாவினுடைய சந்திப்புகள் பல ஊகங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக ஈரான் விவகாரத்தில் சீனாவினுடைய நிலைப்பாட்டில் ஏதாவது மாற்றம் ஏற்படுமா என்பதுதான் பலருக்கு எழுந்திருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கின்றது. அதேபோல கார்முஸ் ஜலச்சந்தி தொடர்பில் ஈரான் ஒரு மகிழ்ச்சியான அறிவித்தலை விடுத்திருக்கின்றார்கள். ஈரானுடன் மீண்டும் ஒரு போர் ஏற்பட்டால் அமெரிக்காவினால் தாக்குப்பிடிக்க முடியுமா? வெளியாகியுள்ள அதிர்ச்சி செய்தி. இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய சீன பயணம் 2 தினங்கள் முடிவுற்ற பின்னர் ட்ரம்ப் அமெரிக்கா நோக்கி பயணமாக இருக்கின்றார். இந்த சந்திப்பின் போது பல ஒப்பந்தங்கள் கச்சாத்திடப்பட்டுள்ளதாகவும் தன்னுடைய சந்திப்பு முழுமையான திருப்திகரமான ஒன்றாக அமைந்திருப்பதாக விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டு செல்லும் போது ட்ரம்ப் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார். அதாவது தான் என்ன விடயங்களெல்லாம் எதிர்பார்த்து சீனாவுக்கு வருகை தந்தாரோ அவையெல்லாம் நிறைவேறி இருக்கின்றது, அவையெல்லாம் ஒரு வெற்றிகரமாக அமைந்திருக்கின்றது என்பது ட்ரம்பினுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. ஆனால் ட்ரம்பினுடைய நிலைப்பாடு தொடர்பில் தான் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ட்ரம்ப் வாயை திறந்தாலே எதை பேசுவார், என்ன பேசுவார், உண்மையை பேசுவாரா என்பதை ஈரான் போரிலேயே தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக ஈரானுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை சீனா நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பது ட்ரம்பினுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக வைக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஏனெனில் சேட்டலைட் தொழில்நுட்பம் உட்பட ஏவுகணைகள் தயாரிப்பதற்கான திட எரிபொருட்கள் வரை சீனா ஈரானுக்கு வழங்கியதை அமெரிக்காவினுடைய புலனாய்வுத்துறையும் இஸ்ரேலினுடைய புலனாய்வுத்துறையும் உறுதிப்படுத்தியிருந்தார்கள். இந்த ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் தான் அவர்கள் ஈரானுக்கு சீனா ஆயுதங்களை கொடுக்கக்கூடாது என்ற உதவியை சீனாவிடம் கோரியிருக்கின்றார்கள் என்ற விடயம் தெளிவாகின்றது. இதற்கு சீனா என்ன பதிலளித்துள்ளார்கள் என்று டொனால்ட் ட்ரம்பிடம் கேட்கப்பட்ட போது சீனாவினுடைய அதிபர் ஒரு நிதானமான நபர். அவர் அவசரமாகவோ அல்லது எடுத்தவுடனே இந்த பதில்களையும் கூற மாட்டார். இந்த விடயம் தொடர்பில் நாம் கவனம் எடுப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் என்ற கூற்றை தெரிவித்திருக்கின்றார். ஆயுதங்கள் வழங்குவோமா இல்லையா, ஆம் அல்லது இல்லை என்ற பதிலை அவர்கள் கொடுக்கவில்லை என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அமெரிக்கா சீனாவின் உடைய இந்த புதிய கூட்டணி சீனாவுடைய ஈரான் தொடர்பான நிலைப்பாட்டில், சீனாவுடனான ரஷ்யா தொடர்பான நிலைப்பாட்டில் ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்துமா? இல்லை டொனால்ட் ட்ரம்ப் மிகைப்படுத்தி இதை சொல்லி இருக்கின்றார், சீனா தன்னுடைய நிலைப்பாட்டில் தான் இருக்கப் போகின்றார்களா என்பதை அடுத்து வரும் நாட்கள் நிச்சயமாக வெளிப்படுத்தும். ஒருவேளை அமெரிக்காவும் சீனாவும் நெருங்கிவிட்டால் மறுபக்கத்தில் இருக்கக்கூடிய ஈரான், ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு அது சிக்கலாக மாறுமா என்பதும் இன்னொரு கேள்வி. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அரசியல் சதுரங்கத்தில் எவ்வாறான ஆட்டம் இடம்பெறப் போகின்றது என. எனவே இந்த ஈரான் விவகாரத்தில் அடுத்து சீனா என்ன செய்ய போகின்றார்கள் என்பதுதான் பலருடைய எதிர்பார்ப்பாக அமெரிக்க பயணத்தின் பின்னர் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்து நேற்று நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டில் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார். நாங்கள் கார்முஸ் நீரிணையை திறந்து விட்டிருக்கின்றோம், மூடவில்லை. பலரும் இந்த கார்முஸ் நீரிணை மூடியிருப்பதால் உலக பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது, கச்சா எண்ணெய் விலை உயர்வடைகிறது என்று கேள்வி எழுப்பிய போது இந்திய தலைநகர் புதுடெல்லியில் கூறுகின்றார், நாங்கள் கார்முஸை திறந்துதான் வைத்திருக்கின்றோம், ஆனால் எங்களிடம் அனுமதி பெற்று எங்களுக்கு அறிவித்து விட்டு எங்களுடன் ஒத்துழைத்து செயற்படக்கூடிய நாடுகளுக்கு நாங்கள் திறந்திருக்கின்றோம். அதாவது ஈரானுடைய கடற்படையிடம் அனுமதி பெற்று IRGCயினுடைய உத்தரவுக்கு அமைய அவர்களுடைய அனுமதியை பெற்ற கப்பல்கள் தாராளமாக அதற்குரிய நடைமுறையில் செல்லலாம். ஆனால் எங்களை மீறி அல்லது இராணுவத்தை அனுப்பி அல்லது இராணுவ வேறு நாடுகளின் கப்பல் பாதுகாப்புடன் வருபவர்களுக்குத்தான் தடை. வர்த்தக கப்பல்களுக்கு தற்போது அதற்கான தடையை முழுமையாக நீக்கி இருக்கின்றோம். IRGCயினுடைய அனுமதி பெற்ற பின்னர் கப்பல்கள் செல்லலாம் என ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சிகரமான அறிவிப்பு. அந்த அறிவிப்பு நேற்று ஒரு பிரிக்ஸ் மாநாட்டில் பேசுவதற்காக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக அப்பாஸ் அரக்ஷி குறிப்பிட்டாரா என்று சிலர் நினைத்தால் அது தவறு. இன்றைய தினம் கடல்சார் போக்குவரத்தை கண்காணிக்கக்கூடிய அமையம் தெரிவித்திருக்கின்றார்கள், பிப்ரவரி 28 போர் தொடங்கிய பின்னர் இதுவரை இல்லாத அளவுக்கு கார்முஸ் நீரிணையின் ஊடாக அதிக அளவிலான கப்பல்கள் 30 கப்பல்கள்
கார்முஸ் நீரிணையை ஈரான் அனுமதியுடன் கடந்து சென்றிருப்பதான செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். இதுவரை 5 கப்பல், 4 கப்பல், 3 கப்பல், அதிகபட்சமாக 8 கப்பல் ஒரு நாள் சென்றதாக கூறப்பட்டது. ஆனால் முதல் தடவையாக 30 கப்பல்கள் கார்முஸை தாண்டி சென்றிருக்கின்றன. இதில் 16க்கு மேற்பட்ட கப்பல்கள் சீனாவினுடைய கப்பல்கள் என கூறப்படுகின்றது. யாருடைய கப்பலாக இருந்தாலும் கார்முஸ் நீருடையான போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து இயல்பான நிலைக்கு வந்தால் மட்டுமே கச்சா எண்ணெயின் விலையாக இருக்கலாம், பெட்ரோலிய பொருட்களின் விலையாக இருக்கலாம், எரிவாயுவினுடைய விலையாக இருக்கலாம், உலகின் பொருட்கள், சேவைகள், சரக்கு கப்பல்களினுடைய பயணங்கள் இயல்பாக்கப்பட்டால் மட்டுமே உலகம் மிக பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியிலிருந்து தப்பிக்கும். எனவே ஈரான் தன்னுடைய கொள்கையை கார்முஸ் நீரிணையில் தளர்த்தி கொண்டிருக்கின்றார்களா என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இருந்த போதிலும் அமெரிக்காவினுடைய இடக்கு முடக்கான அல்லது வேண்டத்தகாத நடவடிக்கைகள் இருந்தால் ஈரான் மீண்டும் கார்முஸை மூடிவிடுவதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். அடுத்து ஈரானுடைய அதிபர் பெஷாஷ்கியன் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு ஒரு மிக கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். அமெரிக்காவோ இஸ்ரேலோ உங்களை ஒருபோதும் காப்பாற்ற முடியாது. அமெரிக்க தளங்களை வைத்திருப்பதாலோ, இஸ்ரேலிய தளங்களை வைத்திருப்பதாலோ, அமெரிக்காவினுடைய இராணுவத்தினரை உள்ளே வைத்திருப்பதாலோ நீங்கள் பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. அமெரிக்க இலக்குகள், இஸ்ரேலிய இலக்குகள், இஸ்ரேலிய அமெரிக்க இராணுவம் எங்கிருந்தாலும் தேடி பிடித்து தாக்குவோம். அது யுனைடெட் அரபு எமிரேட்ஸில், ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி நாங்கள் அடிப்போம் என்பதை பெஷாஷ்கியான் தெரிவித்திருப்பதுடன் தவறான முடிவுகளை நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய பாரதூரமான ஒரு அழிவை சந்திக்க நேரிடும். ஈரான் எல்லாவற்றுக்கும் தயாராக இருக்கின்றது. எனவே அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டணிக்கு இடம் கொடுப்பதை நிறுத்திவிடுங்கள். அவர்கள் உங்களை பாதுகாக்கப் போவது கிடையாது. அவ்வாறு அதை மீறி நீங்கள் அவர்களுக்கு இடம் கொடுத்தால் உங்கள் கதை முடிந்துவிடும் என்னும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை பெஷாஷ்கியான் விடுத்திருக்கின்றார். IRGC விடவில்லை, ஈரான் ஜனாதிபதி விடுத்திருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னும் அன்றைய சில நாட்களாக இஸ்ரேல் UAK அயன்டோம்களை கொடுக்கின்றார்கள். அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய அதிகாரிகள் வந்து செல்கின்றார்கள். ஏன் நேற்றைய காணொலியை பார்த்தவர்களுக்கு தெரியும், போர் உச்சமடைந்த சூழ்நிலையில் நெதன்யாகுவே எமிரேட்ஸுக்கு சென்று 3 நாட்கள் தங்கி இருந்து விட்டு சென்றிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு இந்த சியோனிச கூட்டாளிகளுக்கும் சியோனிச யூதர்களுக்கும் எமிரேட்ஸுக்கு நெருக்கம். அவன் தன்னுடைய அயன்டோம்கள், யாருக்கும் கொடுக்காத அயன்டோம்களை எமிரேட்ஸுக்கு கொடுக்கின்றான். எந்த இடத்திலும் சண்டை நடக்கும்போது போகாத நேரத்தில் எமிரேட்ஸுக்கு சென்று தங்கியிருக்கின்றார். அமெரிக்காவின் CIA அதிகாரிகள் UAE கோட்டலில் தங்கியிருக்கின்றார்கள். மொசாட் பிரிவினர் அபுதாபியில் இருக்கக்கூடிய உல்லாச விடுதியில் தங்கியிருக்கின்றார்கள். இவையெல்லாம் இந்த மத்திய கிழக்கிலேயே ஒரு அமெரிக்க இஸ்ரேலின் ஏஜென்ட் போல UAE செயற்படுகின்றார்களா என்ற ஒரு அச்சம் ஊகம் எங்களுக்கு எழுந்தன. ஆனால் தற்போது வெளியாகக்கூடிய செய்திகள் ஒவ்வொன்றுமே உறுதிப்படுத்துகின்றன. இந்த நிலையில்தான் ஈரானுடைய பெஷாஷ்கியான் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை அவர்களுக்கு விடுத்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து ஈரான் அமெரிக்கா இடையில் மீண்டும் ஒரு போர் ஏற்பட்டால் ஈரானை தாக்கும் அளவுக்கு அல்லது ஈரானுடைய தாக்குதல்களை சமாளிக்கும் அளவுக்கு அமெரிக்காவிடம் ஆயுத கையிருப்பு இல்லை என பென்டகனை மேற்கோள் காட்டி அமெரிக்காவினுடைய ஊடகம் வாஷிங்டன் போஸ்ட் என்று செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். ஏனெனில் கடந்த 2 மாத போரில் அளவுக்கு அதிகமான ஆயுதங்களை, ஏவுகணைகளாக இருக்கலாம், டொமஹாக் ஏவுகணைகளாக இருக்கலாம், குண்டுகளாக இருக்கலாம், விமானத்தில் இருந்து பயன்படுத்தக்கூடிய ஏவுகணைகள், குரூஸ் ஏவுகணைகள், கப்பல் ஏவுகணைகள் என அனைத்தையும் அமெரிக்கா முன்வீச்சிலேயே பயன்படுத்தி விட்டார்கள். எனவே 2ஆம் கட்ட மோதல் ஏற்பட்டால் ஈரான் ஆயுதங்கள் தயார் நிலையில் இருக்கின்ற நிலையில் ட்ரோன்களை செய்து குவித்து கொண்டிருக்கின்றார்கள். பாலிஸ்டிக் ஏவுகணை, கெப்பசோனிக் ஏவுகணைகள் நிலத்தடி சுரங்கங்களில் அவர்களுடைய மிசைல் சிட்டிஸில் தொடர்ச்சியாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. வீடியோக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றனர். இவர்கள் எவ்வளவுதான் தாக்கினாலும் பல ஈரானிய ஏவுகணை களஞ்சியங்களும் ட்ரோன் கட்டமைப்புகளும் நிலத்தடியில் பாதுகாப்பாக இருக்கின்றன. ஆனால் அமெரிக்காவின் நிலை அவ்வாறு இல்லை. கையிருப்பு மிகப்பெரிய அளவில் குறைந்திருக்கும் சூழ்நிலையில் அவசரமாக 10,000க்கு மேற்பட்ட குறைந்த விலை குரூஸ் ஏவுகணைகளை உற்பத்தி செய்யுமாறும் குரூஸ், கெப்பசோனிக், பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வாங்குவதற்கு மிகப்பெரிய முயற்சியை அமெரிக்கா மேற்கொண்டு வருவதாக இந்த ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பும் வெள்ளை மாளிகையும் பாரம்பரியமாக ஆயுத உற்பத்தி செய்யும் நிறுவனங்களை விடுத்து மலிவு விலையில், அதாவது தரம் குறைந்த பொருட்கள் என்று சொல்லலாம், அல்லது மலிவு விலையில் விரைவாக பொருட்களை, ஆயுதங்களை உற்பத்தி செய்து போர்க்களத்துக்கு அனுப்பக்கூடியவர்களாக இருக்கலாம், அந்த நிறுவனங்களை அணுகி மிக விரைவாக மலிவு விலை ஏவுகணைகளை எங்களுக்கு செய்து தாருங்கள், உடனடியாக செய்து தாருங்கள் என்று
கோரிக்கை விடுத்திருப்பதையும், இது அவசரமாக அவர்களுக்கு முற்பணம் கொடுக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியும், அமெரிக்கா எவ்வளவு தூரம் இந்த பொருள் ஆயுதங்கள் இல்லாமல் திண்டாடுகின்றார்கள் என்பதை மிக தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனெனில் அமெரிக்காவினுடைய நிலை என்பது தற்போது எப்படியாவது ஈரானை ஒரு ஒப்பந்தத்திற்கு கொண்டு வந்து இந்த போரை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாட்டிற்கு அவர்கள் வந்திருப்பதற்கு காரணமே அவர்களிடம் ஆயுதங்கள் பற்றாக்குறை. ஏவுகணைகளை மலிந்த விலையில் தரம் குறைந்ததையாவது உற்பத்தி செய்யுங்கள் என்று அமெரிக்க நிறுவனங்களுக்கு உத்தரவு போடும் அளவுக்குத்தான் நிலைமை இருக்கின்றது. ஆனால் ஈரானின் நிலை வேறு. ஏற்கனவே குறிப்பிட்டார்கள், இதுவரை பயன்படுத்தாத ஏவுகணைகள், இதுவரை பயன்படுத்தாத ட்ரோன்கள், இதுவரை பயன்படுத்தாத கப்பல் ஏவுகணைகளை களமிறக்குவோம், எதிரியை 10 மடங்கு தாக்குவோம் என பாசரட்சி நேற்றைய தினமும் பிரிக்ஸ் மாநாட்டில் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. அடுத்து பெல்ஜியம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். பிரிட்டனிலிருந்து இஸ்ரேலுக்கு செல்லக்கூடிய இராணுவ பொருட்கள் பெல்ஜியத்தில் நிறுத்தப்பட்டுள்ளன. இஸ்ரேலுக்கான இராணுவ உபகரணங்களை ஏற்றிக்கொண்டு செல்லும் விமானங்கள் தங்களுடைய வான்வெளியை கடந்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்களுடன் செல்வதற்கோ எங்களுடைய வான்வெளியை பயன்படுத்தி தரையிறங்குவதற்கோ தடை விதித்திருக்கின்றோம். அதாவது இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை யார் கொண்டு சென்றாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களுடைய தடையை மீறி நீங்கள் செல்ல முற்பட்டால் அந்த விமானங்களை கைப்பற்றுவோம் என்று சொல்லும் அளவுக்கு பெல்ஜியம் மிக கடுமையான முடிவு எடுத்திருக்கின்றார்கள். ஸ்பெயின் இந்த முடிவு எடுத்திருந்தார்கள். நெதர்லாந்து அது தொடர்பில் தீவிர பரிசீலனையில் இருக்கின்றார்கள். இத்தாலி இந்த முடிவு எடுத்திருந்தார்கள். தற்போது இந்த கூட்டணியில் பெல்ஜியம் இணைந்திருக்கின்றார்கள். இனப்படுகொலை செய்யும் சியோனிச இஸ்ரேலுக்கு யாரும் ஆயுதங்களை கொண்டு சென்றால் அந்த விமானங்கள் எங்கள் வான்வெளியை பயன்படுத்தக்கூடாது என்பதை பெல்ஜியம் தடை விதித்திருக்கின்றார்கள். இது நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான விடயம். அடுத்து ஐரோப்பாவில் அமெரிக்கா தன்னுடைய படை குறைப்பு நடவடிக்கைகளை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஏற்கனவே அமெரிக்கா நேட்டோ இடையிலான முருகல், ஈரான் போரில் அவர்கள் யாரும் ஆதரவு வழங்கவில்லை. ஏனெனில் இஸ்ரேல் அமெரிக்கா தொடங்கிய போர் எங்களுடைய துருப்புக்கள் ஈரானுக்குள் சென்று உயிரிழப்பதை நாங்கள் விரும்பவில்லை என ட்ரம்பின் முகத்துக்கு நேரையே கூறிவிட்டார்கள். இந்த பின்னணியில் தான் ட்ரம்புக்கு இந்த விடயம் மிகப்பெரிய ஒரு சிக்கலான விடயமாக மாறியிருந்தது. நேட்டோ நாட்டில் ஒரு நாடு கூட ட்ரம்பினுடைய போரை ஆதரிக்கவில்லை. ஒரு நாடு நேட்டோவில், இஸ்ரேல் அமெரிக்காவை தவிர நேரடியாக இந்த நாட்டின் ஆதரவும் இல்லாத காரணத்தினால் நேட்டோ நாடுகளின் மீது மிகப்பெரிய கோபமடைந்தார். நேட்டோ ஒரு காகித புலி, அவர்கள் நன்றி கெட்டவர்கள், அவர்கள் பயந்து விட்டார்கள் என்று ஏதேதோ சொல்லியெல்லாம் உசுப்பி பார்த்தார். யாரும் அசைவில்லை. பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மன், இத்தாலி, டென்மார்க் அனைத்து நாடுகளும் இந்த போரில் இணையப் போவதில்லை என்பதை தெரிவித்த பின்னணியில் ஜெர்மனியில் இருந்து தங்களுடைய படைகளை வெளியேற்றப் போகின்றோம், அவர்கள் ஜெர்மனியிலிருந்து வெளியேறப் போகின்றார்கள் என்று ட்ரம்ப் அறிவித்திருந்தார். ஆனால் அந்த முடிவுகள் பரிசீலனை செய்யப்படுவதாக பென்டகன் கூறப்பட்ட சூழ்நிலையில் தற்போது அந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஜெர்மனியிலிருந்து சுமார் 5000 வீரர்களை அகற்றி நடவடிக்கைகள் அடுத்த வாரங்களில் ஆரம்பிக்கும் என்றும், ஐரோப்பிய நேட்டோ நட்பு நாடுகள் பாதுகாப்புக்காக போதுமான அளவு செலவு செய்யவில்லை என்பதனால் நாங்கள் இந்த முடிவை எடுத்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். நேட்டோ நாடுகளில் எங்கள் இராணுவத்தை நிறுத்தி வைப்பதால் எங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார செலவு ஏற்படுகின்றது என்பதையும் ட்ரம்ப் தெரிவித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் நேட்டோ அமெரிக்கா இடையில் ஏற்பட்ட மிக கடுமையான பதற்றத்தை, வெரிசலை தெளிவாக காட்டுகின்றன. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக, நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற தகவல்களையும் உலக நிகழ்வுகளையும் அறிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காலைப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.